ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पदं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा ॐ श्रीगुरुवे नमः. எல்லாம் வல்ல குருவருளினாலே இன்றைய தினமும் கைலாஸ் மானசரோவர் யாத்திரையில் கைலாசமலை பரிக்கிரமத்தில் நாம் திராபுக் எனும் இடத்தில் தங்கியிருக்கின்றோம். சென்ற காணொளியில் நான் திராபுக் வடமுகத்தின் உயரத்தை தென்முகத்தின் உயரமாக மாற்றி கூறிவிட்டேன், எழுதிவிட்டேன். அதை திருத்திக் கொள்ளலாம். திராபுக் கடல் மட்டத்திலிருந்து 4900 அடி உயரம். அங்கிருந்து அன்று இரவு தங்கி காலையில் அதிகாலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் எழும்பி காலை கடமைகள் எல்லாம் முடித்து நடந்து போய்கொண்டிருக்காங்க. திராபுக்கில் இருந்து நாம் இப்போ சுதுல்புக் என்ற இடத்துக்கு போகிறோம். டொல்மலா பாஸ் என்ற ஒரு உயரமான இடம். இந்த மேப் நான் இதில் போடுறேன், இதை பாருங்கள். இதில் இந்த திராபுக் என்ற இடம்தான் இப்போ நம்ம தங்கியிருந்த இடம். இதிலிருந்து நம்ம சுதுல்புக் என்ற இடம் நோக்கி போக போகிறோம். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர். டொல்மலா பாஸ் என்ற இடம் 5630 மீட்டர் உயரம் கொண்டது. கிட்டத்தட்ட 600 மீட்டர் உயரம். இப்போ டிராபுக் என்ற இடத்துலேயே சுவாச பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம செல்ல போகிற இடம் மிகவும் உயரமானதும் ஒரு முக்கியமான இடமும் கூட. ஆனால் அங்கே ஆக்சிஜன் லெவல் சரியான குறைவு, குளிர் அதிகம், ஐஸ் தான். அந்த கோடை காலத்துலேயும் அங்கே ஐஸ் கிடக்கும். இப்போது சுகர் உள்ளவங்க, சீனி வருத்தம் உள்ளவங்க, மற்றது ஹார்ட் வருத்தம், அஸ்மா, இப்படியான அந்த உடல் உபாதைகள் உள்ளவங்க, வியாதிகள் உள்ளவங்க இந்த இடத்துக்கு செல்வது கொஞ்சம் கடினமான விடயம். ஏனெண்டா 12 மணித்தியாலும் தொடர்ச்சியான நட, 12 மணித்தியாலும் தொடர்ச்சியான மது. குதிரையில் நம்ம பயணம் செய்தாலும் இப்போ டிராபுக்கில் இருந்து 1 மணி நேரம், இப்போ நாங்கள் டிராபுக்கிலேருந்து 7:30க்கு கிளம்புனோம். 8:30 மணி வரைக்கும் குதிரையில் பயணம் செய்யலாம். அது குத்து சரிவான ஒரு பகுதி. அது அந்த இடம் 1 மணி நேரம் கடந்து பிறகு நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போகிற இடத்துல கைலாயநாதரில் வடகிழக்கு முகத்தை நம்ம பார்க்கலாம். ஈசான்ய முகம் சொல்கிறது. இப்போது 5 முகமாக கைலை மலையை பார்க்கலாம். சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்கள். சத்யோஜாத, பாமதேவ, அகோர, தத்புருஷ, ஈசான் என்று 5 முகங்கள். இப்போ நம்ம இந்த பயணத்தில் பார்க்க போகிறோம், டொல்மலா பாஸ் பயணத்தில் பார்க்க போகிறது ஈசானிய முகம். இப்போ இதில் நம்மளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இறக்கி விட்டுருவாங்க. அப்போ நம்ம நடக்கணும். நடந்து போய்கொண்டிருக்கிற நேரம் அந்த நடக்கிற அவ்வளோ கொஞ்சம் ஏற்றிறக்கம் தான். ஆனால் பெருசான ஏற்றிறக்கம் இல்லை, வழியாக நடந்து கொண்டிருப்போம். 1 மணி நேரத்துக்கு மேலே நடப்போம். நடந்து இப்போ டொல்மலா பாஸுக்கு நம்ம ஏறுற இடத்துல ஒரு பகுதி கொஞ்சம் அந்த இருளான பகுதியாக இருக்கும். மற்ற இடங்களை விட இருளான பகுதியாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளை கைலாயநாதர் தெரிய மாட்டார். கைலாயநாதர் மறைஞ்சிருவார். இதுக்கு பிறகு நம்மளுக்கு கிழக்கு முகம் தான் தெரியும்.
அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இப்போ நடந்து கொண்டு இருக்கிறோம், அந்த இருளான பகுதி வருது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னென்னா, சனீஸ்வரன் அந்த இடத்தினால கைலாயமலை வந்ததாகவும், அந்த இடத்துல போய் நந்திதேவர் அவரை மறித்து கைலாயத்துக்குள்ளே வர விடாமல் வர வேண்டும். பிறகு முருகப்பெருமான் போய் நந்திதேவர் தடுத்து நிறுத்தி சனி பகவானோட அந்த இடத்துல வச்சு உரையாடி அவற்ற மன கஷ்டங்களுக்கு தீர்வு சுப்பிரமணியர் முருகப்பெருமான் கொடுத்ததாக ஒரு வரலாறு. அந்த இடம் வந்து கொஞ்சம் இருளாக தான் இருக்கும். வளர்ச்சி மலைப்பகுதி, சூரிய வெளிச்சம் அந்த மற்ற இடங்களில் தான் நல்ல பகலாக இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இருளாக தான் இருந்தது. அப்போ அதில் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கக்குள்ள அப்படி கதைச்சார். வேறு இந்தியாவிலேருந்து வந்திருந்த ஒருத்தர் அனுபவசாலி. அப்போ சரியண்டு அதை கடந்து இப்போது நம்ம இப்போ கௌரிக்குண்ட் நோக்கி நடந்து கொண்டிருக்கோம். இது எப்படி என்றால் சரியான ஏத்தமான பாதை. எப்படி நம்ம ரோட்டுகளில் கல் கொட்டு பட்டு கிடக்கோ, அத்திவாரம் போடக்கூடிய சிக்கல் கொட்டி கிடக்கும், அந்த கல்லுகளுக்கு மேலே நடக்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. மணலே காணையில் அது கல் தான். அதில் வந்து குதிரையில் தான் நான் சவாரி பண்ணேன். இப்போ அந்த குதிரை அதில் ஏறுறது கஷ்டப்பட்டு முண்டி அது ஏறுறதுக்கு அந்த குதிரை பாகன் வந்து மறைச்சி வச்சுருப்பார். ஏண்டா குதிரை வேகமாக நடந்தால் இவரால் நடக்க இயலாது. குதிரை பாகனால் இந்த குதிரை பராமரிப்பாளராக குதிரையோட நடக்க இயலாது தானே. அதில் வந்து குதிரையை கைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த அவ்வளோ கடக்கும் நேரம் மட்டும் சரியான கடினமானது. அந்த நடக்கிறார்கள் சரியாக கஷ்டப்படுவாங்க. என்னென்னா ஒட்சிசன் பிரச்சனை, முண்டி நடக்க இயலாது. அவ்வளவுக்குள்ளேயும் தான் அந்த கைலாய யாத்திரையோட அந்த பக்தி பூர்வமானது, நம்ம அவரோட ஐக்கியப்படுற அந்த நெருக்கமான ஒரு பகுதியாக அந்த இடம் இருக்கு. அப்புறம் அதிலிருந்து அங்கால போனால் அது நம்ம குருதேவர் அடிக்கடி சொல்லுவார், சம்பவழி அந்த சம்பளா. அந்த சம்பளா அங்கே தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் அதிகமான தூரம் போகணும். நம்ம அதை பற்றி இன்னும் ஆராயலை. ஆனால் அந்த இடம்தான் அந்த ஏரியாவிலே இருக்குது. பிறகு அப்படியே மலையாள சரியான கடினமான பகுதிகள். சிலர் ஏலாமல் குதிரைக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, குதிரை வந்து இருக்கும் அவங்களை ஏற்றுறதுக்கு. ஆனால் அங்கே வந்து அவடத்தை குதிரை எடுக்கிறேன்னா சரியான இல்லை, டபுள் சார்ஜ். கொஞ்சம் தூரம் தான் குதிரையும் போகலாம், அந்த ஏறுறவளவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நடக்கலாம், பிரச்சனை இல்லை. முதற்தரமன்ற வழியாக நம்மளுக்கு அது குதிரை உதவியாக இருந்தது. அவ்வளோதான். நம்ம குதிரை பயணம் செய்தோம். பிறகு அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள கௌரிக்குண்டு வருது. கௌரிக்குண்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல தான் சிவன் பார்வதி அதிகமான ஆனந்தமாக வாழ்ந்த ஒரு பகுதி. இந்த இடத்துல வந்து பார்வதி அம்மா நீராடுற ஒரு பொய்கை இருக்குது, ஒரு ஏரி. அந்த இடம் கௌரிக்குண்ட் வந்து 5630 மீட்டர் உயரமானது, அதிக உயரம். அந்த உச்சியிலிருந்து நம்ம போகும் வரைக்கும் குதிரையில் போய் அந்த உச்சிக்கு போனோடனே குதிரையிலேருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த இறக்குறதுல குதிரை வந்து சுமையோட இறங்காது. இது வரைக்கும் இப்போ மாடுகள் வந்து சுமையோட ஏறும் இறங்கும். அது ஜக்கண்டு ஒரு மாடு பழக்கி வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடு பிரச்சனைக்காக கேஸ் சிலிண்டர் வந்து சாப்பாடு எல்லாமே நான் முந்தின வீடியோலையும் போட்டோம்னா இதில் போடுறோம் பாருங்க. அது வந்து கலகலன்னு அந்த மாடு தான் நம்மளோட சாப்பாடு இதுகள் எல்லாம் போகும். பிறகு குதிரையில் அந்த டோல்மாலா பாஸிலேருந்து நம்மளை இறக்கி விட்டுருவோம். பிறகு நம்ம நடக்கத்தான் வேணும். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு மணித்தியால் நடந்து வந்தோம், இந்த குதிரையில் வந்தோம். பிறகு இறக்கி விடுவாங்க சமவெளியில். பிறகு அங்கேருந்து நம்ம நடையில் வருவோம். நடையிலிருந்து திரும்ப மலைக்கு குதிரையில் போவோம். அந்த உச்சிக்கு போனதும் குதிரையிலேருந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. டோல்மாலா பாஸ் இதுக்கங்கால குதிரை போகாது, சுத்தமாக கிடைக்க முடியாது. இதிலலாம் அவசியம் இல்லை. நடக்கிறதெல்லாம் வந்து மெதுவாக மூவ் பண்ணணும்.
அவசரப்பட்டு நடந்தோம்னா மூச்சு பிரச்சனை வரும். மிகவும் குறைஞ்ச இடம் ஆக்சிஜன். பிறகு நம்ம நடக்கத்தான் வேணும். அந்த நடக்கிற இடத்துல தான் கௌரி குண்டு இருக்குது. அப்போ நம்ம அந்த நேரம் சரியாக களைச்சிருப்போம். அது கௌரி குண்டுன்னு இந்த படத்தில் பார்க்குறது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. நியாயமான பள்ளத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 150 மீட்டரு கிட்ட ஆழத்தில் இருக்குது. அதில் பாருங்கள், ஒரு ஆள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. ஒருத்தருமே போகல. என்னென்னா இந்த ஒருத்தர் தான் போயிருந்தார். நாங்கள் போனதில் வேறு ஆட்களை நாங்கள் பார்க்கல. அது வந்து ஐஷா இருக்குது, உறைஞ்சி ஐஷா போயிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக ஐஸ் எடுத்து கொண்டு வர மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்க. சின்ன ஒரு புள்ளியாக தெரியுது. அந்த அளவு ஆழம் நம்மளுக்கு இந்த படத்தில் வீடியோவில் தெரியாது. அது வந்து ஒரு சமதரையாக தான் இருக்குது. இப்போ ஒரு இறக்கத்தில் நம்ம மேலே இருந்து எடுத்தோம்னா அது வந்து ஒரு சமதரமாய் தான் தெரியும். ஆனால் பார்க்கக்குள்ளே தான் தெரியும். அது வந்து இறங்குறதெல்லாம் சரியான ஒரு கடினமான ஒரு விஷயம். அடுத்த தரம் தான் போய் இறங்கணும். இந்த தரம் நம்மளால் சரியாக முடியாமல் இருந்தது. முதல் தரம்ன்ற வழியாக இந்த கௌரி குண்டுன்ற இடத்துல கன்யா யோகி சுவாமிக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. சிவனும் பார்வதி தேவியும், அதாவது மிருத்துஞ்சய தேவன், அந்த கௌரி குண்டத்தில் பத்மாசனத்தில் தாமரை மேலிருந்து 6 குடங்களால் நீரள்ளி அவர் வந்து நீராடுறத சுவாமி கன்யாயோகி சுவாமிகள் கண்டிருந்தாங்க காட்சி. அதை சுவாமிகள் அப்படியே ஒரு சித்திரமாக கீறி வெளியிட்டிருந்தாங்க. கன்யாயோகி சுவாமி பெரிய மிருத்தங்கிய பக்தர். பிறகு அதை சுவாமி முருகேஸ்வரில் சித்திரமாக வடிச்சிருந்தார். இப்போ நம்ம மிருத்தங்கிய தேவருக்கு ஆசிரமத்தில் ஆலயம் அமைக்கிறோம். இந்த கைலை கௌரிக்குண்ட் ஞாபகார்த்தமாக. அதில் வந்து ஆக்சிஜன்லாம் மிக குறைவு. இப்படியான இடத்துல டயபெட்டிக் இருக்கிறார்கள், ஹார்ட் வருத்தம் இருக்கிறார்கள், ஆஸ்மா வருத்தம் இருக்கிறார்களுக்கு இந்த பயணம் சரி வராது. நம்ம கைலாய யாத்திரைக்கு போய் டிராபுக் என்ற இடத்துலேருந்து வடக்கு முகம், மேற்கு முகம், தெற்கு முகம் இப்படியானவைகளை பார்த்துட்டு நம்ம திரும்பி டார்ஷனுக்கு வரலாம். இப்படித்தான் அதிகமான ஆட்கள் செய்வாங்க, முடியாதவங்க. எங்களோட வந்தவங்களையும் சிலர் வந்து ஒரு தரம் அவங்க சுற்றிட்டாங்க பரிக்கிரமம். அடுத்த தரம் டிராப்புக்கிலேருந்து திரும்பி டார்ஷனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி இங்கே வந்தோம். கௌரிக்குண்டு. இப்போ கௌரிக்குண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். அந்த ஏரியாவை பற்றி நம்மளுக்கு இப்போ விளங்கியிருக்கும். இப்போ வந்து அங்கே நடந்த ஒரு கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது தாரகாசூரன் என்று ஒரு அசுரன் தான். அவனுக்கு 3 மகன்மார். இந்த 3 மகன்மாருக்கும் அவன் என்ன செய்தான்டா, இப்போ நம்ம கோள்கள் இருக்கிற மாதிரி, நவகோள்கள் இருக்கிற மாதிரி 3 கோள்களை வந்து உருவாக்கினான். அதுக்கு திரிபுரங்கள் என்று சொல்கிறது. திரிபுரங்களை எரித்த அந்த சிவனுக்கு அந்த அஷ்டோத்திர நாமங்களில் வரும். அப்போது அந்த திரிபுரங்களை வந்து தாரகாசூரன் விஸ்வகர்மாவை கொண்டு படைக்கிறார். படைச்சி இப்போ மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு இந்த நவகோள்கள சக்தி உடலில் செயற்படுது. அதே நேரம் இந்த அசுர கோள்களையும் அவர் வந்து அதுக்குள்ளே நுழைக்கிற நேரத்தில் மக்கள் மனதில் வந்து அசுர எண்ணங்களும் கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியில் அமைதி இல்லாமல் கொலை களவுகளில் ஈடுபட்டு கெட்ட வழியில் போகிறதுக்கு அந்த 3 கோள்களும் வந்து செயற்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா தான், 1000 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த 3 கோள்களும் ஒரே கோட்டில் சந்திக்கும். அந்த நேரத்தில் அதை தாக்குனாலே தவிர வேறு எந்த நேரத்திலையும் அதை வந்து அழிக்க முடியாது. அப்போது இது எந்த நேரம் 1000 வருடத்துக்கு பிறகு எந்த நேரம் இது சேரும் என்று யாருக்கும் தெரியாது.
இது எப்போ 1000 வருடம் முறியுதுன்னு தெரியாது. அப்போது எல்லாரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வந்து சிவனிடத்தில் வந்து இதை வந்து முறையிடுறாங்க. நீங்கள் கொடுத்த வரத்தால் வந்து அழியா வரம் பெற்றதால் இவங்கள் வந்து இப்படி செய்கிறாங்க, பிரபஞ்சத்துக்கு நாசத்தை ஏற்படுத்துது, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சிவன் வந்து சரி நம்ம அதை உடைப்போம் அப்படி என்று நினச்சிட்டு பிரம்மாவை வந்து அஸ்திரமாகவும் வில்லாகவும் அதில் வந்து விஷ்ணுவை வந்து அம்பாகவும் எடுத்து இந்திரனை தேராகவும் சூரியனை குதிரைகளாகவும் பூட்டி இப்போ அவர் வந்து யுகம் யுகமாக அந்த அது ஒன்று இணைகிற நேரத்தை கணிப்பிட்டு கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க பயணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு திரிபுரங்களை நேர்கோட்டுக்கு கொண்டு வராமல் இவங்கள் வந்து இயக்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த மூவர். இப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் பார்வதி தேவி கைலாயத்தில் தனிமையில் வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவன் ஒரு வரம் கொடுத்துருந்தார். பார்வதிமா தனியாக வந்து கைலாயத்தில் இருக்கிற நேரத்தில் நீ என்னத்தை கேட்டாலும் தரக்கூடிய கற்பக விருட்சம் என்று ஒரு மரத்தை வந்து அந்த இடத்துல வந்து சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு கீழே நம்ம இருந்து எதை கேட்டாலும் அது தரும். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல பார்வதி அம்மா மஞ்சளினால் ஒரு விநாயகரை வந்து பிடிக்கிறாங்க. தனக்கு உடலுக்கு பூசுறது கொண்டு வந்த அந்த மஞ்சளில் ஒரு விநாயகரை அந்த இடத்துல உருவாக்கி அந்த அசோக மரத்துக்குள்ள வச்சு அதுக்கு உயிர் பண்ணுறாங்க. அப்போது இவ வந்து படைக்கக்குள்ள இப்போ முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் வந்து தட்சிண திசையில் திதியர் அசுரர்களோட சண்டை போயிட்டார். அசோக சுந்தரி பிறந்தாங்க. அவங்க வந்து நகூசனண்டு கணவர் பிறப்படுக்கணும். அவர் பிறப்படுக்கும் வரைக்கும் இவ வந்து தவநிலைக்கு போயிட்டாங்க. ஏண்டா அவர் வந்து இன்னும் பிறப்படுக்கலை, ஆனால் அசோக சுந்தரி பிறந்துட்டாங்க. அப்போ இதில் வந்து இவர் பிறக்க மட்டும் இவர் அவட வயது இல்லை இருக்குதானே, அதுகளை கவர் பண்ணுறதுக்காக இவ வந்து தவத்தில் இருந்துட்டாவோ. அப்போ தவ யோகிகளுக்கு எவ்வளோ காலம் தவ யோகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வயது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரமத்தில் 12 ஆண்டுகள் வாழ்கிறாருண்டா அவருக்கு வந்து ஒரு வயது தான் கணிப்பிடப்படும். 12 ஆண்டு ஒரு வயது. அப்படி தவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அப்போது இவ வந்து தவத்தில் இருந்தாங்க. அப்போ பார்வதி அம்மா வந்து தனிமையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அறிஞ்சிருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். கைலைநாதரை பற்றி அவர் மகிமையை பற்றி அறியணும். இப்போ கைலாயத்தை பற்றி நம்ம எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க காணொலிகள் எல்லாம். அந்த போகிற வாரம் அந்த உயரங்கள் அது இதை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் கைலாயத்தை பற்றியே நாம் நான்கண்ட கைலாயம், நான் எப்படி அந்த கைலாயத்தை அனுபவித்தேன், எனக்கு எப்படி அந்த அந்த பாதை இந்த விளக்கம் இருந்துன்றதை தான் இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கேட்குறதுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் இதை கேட்டால் நம்மளுக்கு வந்து கைலாயத்தில் மகிமை விளங்கும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இவ மஞ்சள் பிள்ளையாரில் பிடிச்சி உயிர் பெற்று எடுக்கிற நேரத்தில் அவள் வந்து என்னென்னா தண்ட குழந்தைகள் வந்து 2 குழந்தைகளும் தன்னை விட்டுட்டு போயிட்டு கணவர் சிவபெருமான் இப்படி இருந்த மாதிரி போகிறாரு. அப்போ தான் இங்கேருந்து வாடுறதால தண்ட சொல்லுக்கு தனக்கு கீழே தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேணும் இந்த குழந்தை என்ற அந்த மன சக்தியோட விநாயகரை வந்து படைச்சி எடுத்த உடனே விநாயகருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. தாய் சொன்னால் இதை செய்வார், அந்த அளவுக்கு இருக்கார். தாய்க்கு பின்னாலே தெரிகிறாரு. அப்படி இருக்கிற நேரம் அவள் வந்து அங்குஷத்தை கொடுக்குறாள். அந்த குழந்தைக்கு அங்குஷத்தை கொடுத்து அதில் பயிற்சி பெரிய சாதனை. பார்வதி தேவியால் அங்குஷம் கொடுக்குறேன்டா அனைத்து சக்திகள் மயில இருக்குந்தானே, அப்படியான ஒரு சக்தி அங்குஷத்தில் கொடுத்தாங்க. எப்போவும் பிள்ளையார் கோயில்கள் அங்குஷத்தை வச்சு வழிபடுறதுக்கு காரணம் அதுதான். அப்போ இவர் அங்குஷத்தோடு அது வழியாக விளையாடி தேவானங்கள் இது அசுரானங்களோட விளையாடி பயிற்சி எடுத்து இப்படி திரிகிறதில் திரிபுரங்களை வந்து சிவன் வந்து உடைச்சிட்டார், சிதறடிச்சிட்டார். அடித்து களைப்பில் யோகமாக இருந்த களைப்பில் கைலாயத்துக்கு வர்றார். கைலாயத்துக்கு வந்த உடனே விநாயகர் வந்து
இப்போ கைலாயம் பாகண்டோனே நீ அவ பார்வதி அம்மா, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதிமா, தேவராணி இப்படியான எல்லா தேவதைகளும் வந்து பார்வதி அம்மாவை குளிப்பாட்டுறாங்க. இவ்வளோ காலம் விரதத்தில் அவரை நினைச்சிட்டு இருந்தது அப்படின்றது இந்த கௌரி குண்டில் வந்து குளிப்பாட்டுறாங்க. அந்த கௌரி குண்டத்தில் குளிக்கிற இடம், கௌரி அம்மா பார்வதி தேவி குளிக்கிற இடம் தான் அந்த கௌரி குண்டம். பிறகு அவள் வந்து குளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் விநாயகரை காவல் வைக்கிறாங்க எல்லையில். இங்கே யாரும் வராமல் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இவர் வந்து யாரையும் நெருங்க விட மாட்டார் தாயிர சொல்லுக்கு. அந்த அளவுக்கு அவர் அந்த தலையில் வந்து அவர் அந்த இதை வந்து அவள் பதிச்சு வச்சுட்டா அந்த எண்ணங்களை. நம்மளோட சொல்லுக்கு மீறி இந்த குழந்தை எதுவும் எடுக்கக்கூடாது, யாருக்கும் மாறக்கூடாது, என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுன்ற மாதிரி அந்த இதை கொடுத்ததால இப்போ விநாயகருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அந்த நேரம் தேவர்கள், இந்திரர், மற்ற தேவர்கள் எல்லாம் போய் சொல்கிறாங்க சிவபெருமான் வந்திருக்காரு, பார்வதி அம்மா சந்திக்க போகிறாண்டா விடுறாருல. தேவர்களாம் அட்டி உடைச்சி அந்த அங்குஷத்தால் பேத்தறைகிறார். பிறகு சிவன் வருவார். சிவன் வந்தால் சிவனுக்கு கூட அந்த பிள்ளைக்கு தெரியுதில்லை. விநாயகருக்கு சிவனுக்கு கூட நம்மளை தந்தை என்று தெரியாமல் அவரோட போட்டி போடக்குள்ள சிவன் என்ன செய்கிறாருண்டா தந்த அந்த சூலத்தால் வந்து குழந்தையில் அந்த அகங்காரம் கொண்ட அந்த தலையை வந்து கொய்திடுறாரு. கொய்த உடனே பார்வதி மாதா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே குழந்தைக்கு தலை இல்லாமல் கிடந்து அவதிப்படுறதை பார்த்து அவள் வந்து நீ தெரியாது, அவள் வந்து ஆத்திரமடைஞ்சா காளியாக மாறி அந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய தன்மைக்கு அவள் வந்து போயிடுவாங்க. அப்படி பெரிய ஆத்திரத்தில் அவங்க இருக்கிற நேரம் இதை சமாளிக்கிறதுக்காக சிவன் என்ன செய்கிறாருண்டா தட்சண திசைக்கு இவங்களை அனுப்புகிறாரு. யார்? தேவர்களையும் அசுரர்களையும் தேவர்களையும் பூதகணங்களையும் அனுப்புகிறாரு. இப்படி தட்சண திசையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு யானை ஒன்று வந்து தண்டை தலையை தரும். ஏண்டா சிவன்கிட்ட ஒரு யானை வரம் கேட்டது மனிதர்களால் மட்டும்தான் ஞானம் பெற்று மோட்சமடைய முடியுது, இந்த உடலோடு இருந்து நான் எப்படி அடைகிறது, எனக்கு ஒரு மோட்ச வாழ்க்கை தர சொல்ல அவர் சொல்வார், சரி உனக்கு வந்து ஒரு மனித வடிவம் கிடைச்சா உன்னால் அடையலும், அந்த வடிவம் எப்போ கிடைக்குதோ அன்றைக்கு நான் உன்னை அழைப்பேன் அப்படின்ட்டு அவர் முதல் ஒரு வரம் கொடுத்துருந்தார் ஒரு யானைக்கு. அந்த யானை இந்த தட்சண திசையில் இருக்குது, நீங்கள் போங்க, அது வந்து தன்னோட உடல் பாகத்தை தரும், நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க தலையை அப்படின்ட்டு. அப்போ சரியான்றது இவங்க போனோடனே ஒரு யானை ஒன்று இருக்குது தான், அதை சொல்லும் நான் வந்து எனக்கு பேராக நினைக்கிறேன், இந்த தலையை எடுத்துக்கொண்டு சிவன் இடத்துல கொடுங்க, அவர் எனக்கு ஒரு வரம் தந்தவர் அப்படின்ட்டு. அப்போ பிறகு அந்த யானையின் முகத்தை கொண்டு வந்து இந்த பால விநாயகருக்கு ஒட்டுறாங்க. அவர் தவோ சக்தியால் ஒட்டி அதுக்கு பிறகு அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு கைலாயத்தில் விநாயகரோடு எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இது ஒரு வரலாறு. பிறகு நான் முதலே சொல்லியிருந்தேன், திபெத்திய மக்கள் ஏன் இப்படி விழுந்து வணங்குறாங்க. 21 நாள் அவங்களோட பரிக்கிரமம். நம்ம 4 நாளில் 3 நாளில் முடிக்கிற பரிக்கிரமத்தை அவங்க 21 நாள் செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-2.5 கிலோமீட்டர் இப்படியே அவங்க விழுந்து வணங்குவாங்க. இந்த 21 நாள் ஏன் அவங்க செய்கிறாங்கடா பரிக்கிரமம். ஒரு காலத்தில் ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியலை, நம்மளுக்கு மலேசியா தான் கௌரி குண்ட். இது தண்ணி எல்லாம் இறுகி போயிருக்கு, ஐஸ் பிடிச்சி இறங்கி போனாலும் தீர்த்தம் எடுக்க இயலாது. டோல்மலா பாஸ் கழிச்சு கௌரி குண்ட். Somebody is taking water. Sit down. ஐயா தான் இந்த வரலாறு சொன்னவர். ஒரு தாய் வந்து இப்போ சீனர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளை வந்து முதுகில் துணியால் கட்டுவாங்க. முதுகில் குழந்தைய வச்சு ஒரு துணியால் கட்டி அது தொட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், முதுகில் சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி அவள் பரிக்கிரமம் வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கௌரி குண்டில் வந்து தாகம் எடுக்க இவள் கௌரி குண்டுக்கு இறங்கி போய் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிற நேரத்தில் அப்படி குனிஞ்சு குடிக்கிற நேரத்தில் இங்கே இருந்த குழந்தை அப்படியே மேலால் நழுவி தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டு தண்ணியில் குதித்தான். இப்போ அந்த தாய் அந்த குழந்தைய தேடி சுற்றுறாங்க.
எங்கள் குழந்தைய எப்படி எடுக்கிறது என்று ஆளும் தன்னால் சுற்றி சுற்றி ஓடுறாங்க. அது அப்படி ஓடித்து ஒரு ரவுண்ட் வார நேரத்தில் அந்த தண்ணி அந்த தீர்த்தத்துக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே கௌரிக்குண்டில் இருந்து அந்த குழந்தை எழும்பி இப்போ அங்கே வந்து 21 தாராக்கள் இருக்காங்க. தாரா ஏன்னா தீபத்தியர்கள் தெய்வத்தில் தாராண்டு பேர். அக்கினி வடிவங்களான பெண் தெய்வங்கள் ஒரு தரம் எழும்புனா. இப்போ அதையும் பிடிச்சி கொள்ள இல்லாமல் திரும்ப சுற்றி தான் அந்த இடத்துக்கு ஓடிட்டு போனால் இங்கே வந்து இன்னும் ஒரு இடத்துல எழும்புனான். திரும்ப அப்படியே சுற்றிட்டு வந்தால் இன்னும் ஒரு இடத்துல எழும்புறான். அப்படி 21 முறை 21 தாராக்களாக அவங்க வந்து அதில் எழும்புறாங்க. எழும்பினத்தால் இந்த தாயும் அதை 21 முறை சுற்றினாங்க. சுற்றி 21 முறை சுற்றி முடிய அந்த 21 தாராக்களும் தான் வந்த அந்த பரிணாம காலத்தை முடிச்சுட்டு நான் தேவதையாக மாறிட்டேன், நான் இனி பூமிக்கு வர மாட்டேன், ஆசியை மட்டும் வழங்குவேன் என்று அந்த 21வது முறையில் ஆசி வழங்கி அது வந்து தந்த இடத்துக்கு செல்லுது ஆத்மா. அப்போது இதை ஞாபகார்த்தமாக தீபத்தியர்கள் 21 நாள் அடுத்து அந்த கைலாயத்தை சுற்றி வராங்க. மிக கடினமானது. குதிரையோட கஷ்டப்படும், மனிதனோட கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுலேயும் வந்து அவங்கள அந்த அங்கப்பிரதத்தின மாதிரி செய்கிறத தவற விட மாட்டாங்க. Yes. Yeah. Come. I'm waiting. கரைக்கிழமையார் இந்த இடத்துல காலையில் நடக்கலான்ட்டு தலையால் நடந்தாங்களாம். இப்படியெல்லாம் வரலாறுகள். அப்போ இப்படின்றது நம்ம வந்து கௌரிக்குண்ட் முடிச்சுட்டு Our group leader and neighborhood. Super. We are lot to enjoy. Yep. Now running, no? Yep. Please. One more. Wow, a lot enjoying our Guruji. Yeah, he's on the snow. He's lot enjoying on the ice. Yeah. Wow. Look at. You welcome. Yeah. Our Guruji lot enjoying on the snow. Yeah. Wow. Namaste. Now yeah. That's. இந்த பள்ளத்தால் தெரிகிற இடம் நம்ம சமனாக இருக்கும். இது எல்லாம் அப்படியே சரியான இறக்கம். பெரிய உச்சியிலேருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்து பார்க்க தெரியுதில்லை. நியாயமான உயரத்துலேருந்து இறங்கி வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கு. இந்த பள்ளத்தில் தெரிகிற பாதையால் நம்ம இறங்குறது அது நல்ல ஒரு பாதை. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சரியான மலை உச்சியிலேருந்து இறங்கி வரும். டோல்மலா பாஸ் என்ற இடத்துலேருந்து இறங்கி வர்றது. இறங்கி வந்து ஒரு சீரான இது போகும். இங்கே ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்குது. சத்தமாக கதைக்கலாது. உடம்பில் இருக்கிற சக்தியை நம்ம பாதுகாக்கணும். கூட பசி வராது, அதால் சாப்பிட முடியாது. அந்த பகவான் அந்த கிருபையை நம்ம அவற்றை பார்வை நம்ம மேலே படுறது அதை எப்படி வர்ணித்து சொல்கிறதுன்னு எனக்குண்டா தெரியலை. இந்த பிறவி எடுத்த பயனை அடைஞ்ச ஒரு இதண்டைக்கு உணர முடியுது. இடத்துல இருக்கிறது தான் சரியான இதான ஆக்கள். என்ன அவங்களோட அர்ப்பணிப்பு பாருங்கள். நம்ம கொடுக்குற காசுக்கு சாப்பாடு நம்மளுக்காக அந்த மலை மாடு பிடிச்சி அந்த ஜக்கில் எல்லா சாப்பாடுகளையும் கட்டி சுமந்து 3 நாள் பயணம். சாப்பாடு சாமான் வாங்குறது, நம்மளை கூடவே நின்று கவனிக்கிறது, எந்த குறையும் இல்லாமல் பார்க்குறது. இப்படியெல்லாம் பார்க்கக்குள்ளே நம்ம கொடுக்குற அந்த இதே அவங்களுக்கு காணாதுன்னு அப்படி அவங்க சேவையாக செய்கிறாங்க, பணத்துக்காக செய்யலை. அந்த அளவு ஒரு
தேவகணங்கள் அவங்களெல்லாம் நம்மளை அந்த கைலாயத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அப்படி உதவியாக இருக்காங்க. அப்படி கவனிப்பாங்கப்பா. நான் பார்க்கல அந்த அளவுக்கு. சரி அப்படின்ட்டு மெல்ல மெல்ல நடந்து வந்து இந்த பார்க்கல அது. இப்போ நம்ம இப்போ தரையில் இறக்கத்தில் நின்று ஏற்றத்தில் நின்று படம் எடுத்தாலும் நம்மளுக்கு படத்துக்கு வந்து ஏற்றம் தெரியாது. ஒரு உயரத்தில் இருந்து பார்த்தா பள்ளமாக தெரியும். இங்கேருந்து பார்க்க இவ்வளோ பெரிய உயரம், இங்கேருந்து பார்க்க இவ்வளோ பெரிய பள்ளம். இந்த இடத்துல இருந்து இந்த காணொலி போட்டிருக்கோம் பாருங்கள். அப்புறம் இதில் இருந்து பார்த்தா ஒரு நூல் மாதிரி பள்ளத்தால் ஒரு கோடு தெரியும். அதுதான் வந்து நம்ம இறங்குற பாதை. அதில் வந்து இறங்கி முடிகிறோம். இப்போது டிராப்புக்கில் இருந்து கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலம் கௌரிக்குண்டு. அதே அளவு இறக்கம் இங்கே இறங்கி வரும். இறங்கி வந்தோடனே நம்மளுக்கு கிழக்கு முகம் தெரிய தொடங்கும். சின்னதாக கிழக்கு முகம் தெரியும். அப்போது நம்ம வந்து தெற்கு முகம் பார்த்தோம், மேற்கு முகம் பார்த்தோம், வடக்கு முகம் பார்த்தோம், வடகிழக்கு முகம் பார்த்தோம். இப்போ வந்து கிழக்கு முகத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு சரியான ஒரு கடினமான ஒரு பயணம். இந்த 2ஆம் நாள் பயணம். இதுக்கு பேர் டோல்மாலா பாஸ். 22 கிலோமீட்டர் பயணம். 12 மணித்தியாலம் கிட்டத்தட்ட எடுக்குது. 5630 கிலோ மைல் உயரம். அப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ ஒரு முக்கியமான பயணம், கடினமான பயணம். இதிலேருந்து நம்ம இறங்கி கீழே வந்தோடனே குதிரைக்காரர்கள் நம்மளை வெயிட் பண்ணித்திருப்பாங்க, காத்துத்திருப்பாங்க நம்மளை அங்கால ஏற்றி கொண்டு போகிறதுக்கு. வந்து இறங்கி அவங்க வரும் மட்டும் அவங்க எங்கே குதிரையை போட்டு அவங்க கொஞ்சம் தூங்கிடுவாங்க. களைப்பு தானே அவங்களுக்கும். சரியான கடினம். அவங்க அவங்க சத்தம் போட்டோடனே அவங்க எழும்பி ரெடி பண்ணி வர்றதுக்கு சாப்பிட்டுக்கு கொடுத்து வருவாங்க. அப்போ நான் அதில் படுத்து கிடந்து அப்போ இந்த கைலாய சம்மந்தமான காணொளிகளை நான் பார்த்துருந்தேன். பார்க்கக்குள்ள ஒரு பெரியவர் சொன்னார், இப்போ ஆளாள சுந்தரர் இருக்கார்றானே, ஆளாள சுந்தரர் வந்து தடுத்தாட்கொண்டு கைலைக்கு உடலோடு அழைச்சி கொண்டு சென்றதாக அவர் பேசி முடிக்கக்குள்ள சொன்னார். நம்ம என்ன போகிற கைலாயம் இல்லை, இன்னும் ஒரு கைலாயம் இருக்குது, அங்கே தான் இவங்களெல்லாம் போய் சங்கமிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சியும் ஒரு இது ஒன்று வருந்தானே. இப்படி நம்ம இந்த மகிமையை சிவனை இங்கே கைலையில் காண்றோம், ஆஞ்சநேயரை கண்டோம், நம்மளுக்கு அற்புதங்கள் நடத்துகிறாரு. இன்றைக்கு கௌரிக்குண்டில் கூட இவ்வளவோ மகிமையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பகுதி. இப்படியெல்லாம் வரலாறுகள் எல்லாம் இப்படி இருக்கக்குள்ள இப்போ யமனே வந்து முருகனோடு சண்டை போட்டு அந்த இறந்த இடம், சிவன் வந்து யமனுக்கு முத்தி கொடுத்த இடம், யமத்துவாரண்டு அதுக்கு பேர். அவங்க வந்த இடம், தேவர்கள் வந்த இடம். கௌரிக்குண்டில் வந்து பார்வதி தேவியை நீராட்டுறதுக்காக விஷ்ணு லோகத்திலேருந்து, பிரம்மலோகத்திலேருந்து, தேவலோகத்திலேருந்து தேவதைகள் வந்து இறங்கின ஒரு இடம். விநாயகர் உதிச்ச இடம், அசோக சுந்தரி பிறந்த இடம், முருகன் பயிற்சி எடுத்த இடம், அசுரர்களை வைக்கிற இடம், முருகப்பெருமான் வாழ்ந்த இடம். இப்படியான இந்த கைலை மலையை அவர் பேசும்போது சொன்னாலே இன்னும் ஒரு இடத்துல கைலாயம் இருக்குது, இது பூமியில் இருக்கிற கைலாயம், அடுத்து இன்னும் கொண்டு இருக்குன்றாரு. இது எப்படி சாத்தியம்ண்டு அதில் தூங்குறேன். அப்படி தூங்குனேன்னா அப்படியே படுத்து கிடந்து யோசிக்கக்குள்ள உண்மையிலே பாருங்கள், அவரோட அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவர் ஒரு தோழன் மாதிரியோ, நண்பன் மாதிரியோ, கடவுள் மாதிரியோ இருந்த பதிவு தருவார். அப்போ நான் இப்படி யோசித்து கொண்டு இருக்க உடனே ஒரு பாட்டு நம்ம காதில் ஒலிக்குது. உயிருண்டோ உணர்ந்தவர் கோடியில் ஒருவர் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு சித்தர்ற பாட்டு, அகஸ்திய சித்தர்ற ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. என்னெண்டா, ஆரப்பா நிலை நிற்க போகிறார் கோடியில் ஒருவர் தானேண்டு ஒரு பாட்டில் வரும். அப்போ அதுதான் ஞாபகத்துக்கு வருதுண்டு அப்படியே யோசித்து அப்படியே படுத்தேன். இன்னைக்கு குதிரை வந்தது, குதிரையில் ஏறித்து கொஞ்சம் சவாரி பண்ணுறேன். சவாரி பண்ணக்குள்ளே தான் யோசித்து பார்த்தேன், என்னது இதை சொன்னேன்ண்டு. அப்போ அவர் சொல்லிக்காரு, நம்ம உடலுக்குள்ளே உயிர் இருக்குது, நம்மளால் அதை காண முடியாது, உயிரை எந்த நேரம் நம்ம உணரவும் முடியாது, ஆனால் உயிர் இருக்குது. அதுபோல் கைலாயத்துக்குள்ளே சிவன் இருக்கிறாரு.
கைலாயமாக சிவனே இருக்கிறாரு, அல்லது அவரே அதில் ஜீவிக்கிறார். ஏதோ ஒரு உருவத்தில் அவர் அங்கே அந்த வாசம் செய்கிறாங்க. இப்போ உடல்ல உயிர் இருக்கிற மாதிரி இந்த கைலையில அவர் வாழ்றது. அத உடல்ல இருக்கிற உயிரை உணர்ந்தவர் கோடியில் ஒருவராம். உள்ளுக்குள்ள இருக்கிறது உயிரை வந்து சிவன்தான் என்று உணர்றதுக்கு கோடியில் ஒருத்தரால் தான் முடியுமா? கோடி ஜீவராசிகளுக்குள்ள ஒருத்தரால் முடியும். அதே போல கைலையில நான் வாசம் செய்கிறத கோடியில ஒருவரால் தாண்டா உணர முடியும் என்றத தெளிவுபடுத்தினார். இப்படி அவர் ஒவ்வொரு 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 முகங்கள்லையும் ஒவ்வொரு அற்புதத்தை காட்டிக்கொண்டே இருப்பார். அப்போ அப்படி என்று இறங்கி நாங்கள் வந்து சுற்றுல்போக்கு போய்கொண்டிருக்கோம். அங்கால அந்த கௌரிக்குண்ட் இதிலிருந்து நம்ம இறங்கித்தோம்டா 6 கிலோமீட்டர் குத்தனை இறங்கித்தோம்டா. பிறகு இங்கால கிட்டத்தட்ட அங்கால 6 12 இங்கால ஒரு 10 கிலோமீட்டர் சமதரை தான். விரும்பினா கொஞ்சம் கொஞ்சம் உயரம் ஏற்றம். நம்ம வந்து நடந்தும் போகலாம், குதிரையிலையும் போகலாம். அப்படி இருக்குது. கடையாளியும் இருக்குது. ஏலாதாக்கள் அதிலேருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் அந்த லேண்ட் ஓவர் வரும். ரோட்டுகள் ஒழுங்கான ரோட்டு இல்லாததெல்லாம் வந்து ஏற்றம் இறக்கம் பிக்கப் வந்து ஆட்களை பிக்கப் பண்ணி கொண்டு சுதல்புக்குள்ளே வந்து இறக்கிவிடும். நாம் வந்து குதிரையும் எடுத்துக்கொள்வது நடந்தும் இப்படி மாறி மாறி 12 கிலோமீட்டரையும் முடித்தேன். எல்லாம் மொத்தம் 22 கிலோமீட்டர். 7:30க்கு தொடங்கின நாங்கள் 7:30க்கு வந்து சுதல்புக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே வந்து கையில் என்னது தெரிய மாட்டார். இடையில் கிழக்கு முகம் பார்த்தோம். இந்த கிழக்கு முகம் அதோட அவர் எல்லா முகம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சுதல்புக்கு போனோம்டா அங்கே வந்து கையில் என்னது தெரிய மாட்டார். நல்ல மலை சார்ந்த இடங்கள் தானே, நல்ல அறிவியலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அங்கே வந்து அந்த இரவை கழிக்கிறோம். அங்கே வந்து நாங்கள் தங்கின நேரம் தீபெத்தியர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நேரம். பௌர்ணமி பூர்ணம் அந்த ஜூன் அவங்களுக்கு குரு பூர்ணிமா அதுதான், நம்மளுக்கும் அதுதானே. அப்போது அந்த இடத்துல நாங்கள் போய் எங்களுக்கு ரூம் 3 பேருக்கு ஒரு ரூம். அப்போ சங்கர்ஜி அண்டு சங்கர், மற்றது மலேசியா அந்த சரண் தங்கச்சி, மற்றது நான் ஒரு ரூமில் இப்படி எல்லாருக்கும் ரூமுகளை கலந்து கொடுத்தாங்க. சாப்பாடு தந்தாங்க. சாப்பிட இல்லை சரியண்டு கொஞ்சம் எடுத்தோம். சாப்பாடு சுப்பதுகள் தான் தருவாங்க, தெரியும் தானே. நம்ம உடல் நிலைக்கு தக்கிற மாதிரி செய்து தருவாங்க. சாப்பாடு இருக்குது, நம்மளால் சாப்பிட இல்லாது. டீ குடிக்கலாம், குடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு தூங்கிட்டு ஒரு எழுந்து அப்போது உள்ளுக்கு சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் அந்த ஹோட்டல் மண்டபம் மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் போட்டு இருந்தது. சின்ன இப்படி இது அதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க போல். நாங்கள் தான் நம்மளுக்கு நம்மளை ஏஜென்ட்ஸ் ஹைடிங் ஆக்கள் நல்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மக்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே தங்குறாங்க, சோவாவில் படுத்திருக்காங்க, ஒரு போர்வை கூட இல்லை. ரிசப்ஷன் மண்டபம் ஃபுல்லாக நடக்கிறது கூட இயலாத மாதிரி உள்ளுக்கு வந்து படுத்திருக்காங்க. அந்த குளிருக்கு சரி இவங்க குளிருக்கு இப்படி படுத்திருக்காங்களேன்னு போட்டு வெளியில் போனால் வெளியிலையும் படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருப்பாங்க தீபத்தியர்கள். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பழகிட்டு பனி இருக்காது, குளிர் தான். அப்போ அந்த குளிருக்குள்ளே அவங்க படுத்திருக்காங்களே, அந்த உடம்பு பழகிட்டு அதுக்குள்ளே தெரிய இப்போது ஐசியூக்குள்ளே நடக்கிற சாதுக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். விஷ்ணுவை ஒட்டி போய் கிடக்கும், அதுக்குள்ளே சாதுக்கள் தவம் இருப்பாங்க. அந்த உடல் வந்து அந்த இதுக்கு பழகிடும். அதுபோல் இவங்களுக்கும் அது பழக்கம். எத்தனை முறை பறிக்கணும் வராங்களோ தெரியாது வருஷத்தில். இப்போ நம்ம கோயில் திருவிழாக்களுக்கு போகிற மாதிரி அவங்க இந்த சம்மர் காலத்தில் ஒரு கொண்டாட்டமாக அதை சுற்றி அந்த இதோ சரியான பக்திமயம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த குளிருக்குள்ளேயே படுத்திருக்காங்கண்டா பார்க்குறானே. அப்படி அவ்வளோ பேர் தங்கியிருந்தாங்க. பிறகு சரியாண்டு நாங்கள் எங்கள் ஏஜென்சி தூங்கும்போதே சொல்லித்தாரு, நான் வந்து 5 மணிக்கெல்லாம் எழுப்புவேன், 5:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், 6 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணுமெண்டு. 4 மணிக்கு வந்து எழுப்புவேன், 4:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், 5 மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு போட்டு நம்ம வந்து 4:30க்கு 5க்கு முடையில் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி 5 மணி தரலாம்.
குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் நிதியே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ. நாம் எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடக்கம் இந்தியா, நேபாள், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா இப்படியான நாடுகளுக்கு வருடங்கள் நாம் தல யாத்திரைகளை ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த திட்டமிடல் இப்போ நம்ம போனால் ஹோட்டலில் நம்மளுக்கு நம்ம போகிற நேரம் வாகன வசதி, உணவு வசதி இப்படியான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் காசி, உஜ்ஜயினி, பிரயாகராஜ் இப்படியான எல்லா நம்ம ஆன்மீக தலங்கள் ஒரு இடம் இல்லை, எல்லாம் கைலாயம் உட்பட எல்லாம் ஒழுங்காகி கொண்டிருக்குது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியான யாத்திரைகள் ஒவ்வொரு மாதமும் இருக்கும். 12, 15 திருத்தலங்களை ஒவ்வொரு யாத்திரையிலையும் தரிசிக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம இதில் கான்டாக்ட் நம்பர் தருவோம். அடுத்த வருஷம் அதை இன்னும் பிரபல்யமாக வெப்சைட்டுகள் எல்லாம் வெளியிட இருக்கிறோம். ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்னேற்பாடுகளை அறிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.